Hello friends, welcome to another episode of Kalapikaram with myself Ramanathan. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரவுடி குட்டிகள் பத்தின ஃபைனல் வீடியோ. ஸோ ரவுடி குட்டிகளில் வந்து நம்ம என்ன எதிர்பார்த்தோம், என்ன நடந்திருக்கு, அந்த குட்டிகள் வந்து நம்ம கிட்ட இருக்கும்போதே நம்ம என்ன அப்சர்வ் பண்ணோம், அப்புறம் எடுத்துகிட்டு போனவங்க வீட்டில் அதுங்க எப்படி நடந்துக்குது, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வித்வுட் வேஸ்டிங் டைம், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். ஸோ நம்ம சேனலில் முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே தெரியும், நெரியன் வந்து எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டான ஒரு டாகு, ரொம்ப ஆக்டிவ், ஹைப்பர் ஆக்டிவான ஒரு ஹெல்த்தியான டாகுங்கிறது தெரியும். அதே மாதிரி ரவுடி ஜேர்னி ஃபாலோ பண்ணவங்களுக்கும் தெரியும், ரவுடி வந்து எந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபீமேலு, நல்ல புத்திசாலித்தனமாக மாடியில் பார்க்கக்கூடிய தன்மையோடு இருக்கிற ஒரு ஃபீமேலுங்கிறது தெரியும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்த்ததே வந்து ரொம்ப கேரக்டர் வைஸ் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ரொம்ப ஹெல்த்தியான பப்பீஸ் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான். ஸோ நம்ம அப்படி சேர்த்தி வந்த குட்டிகள் பார்க்கும்போது நல்லா தூண்டு இருந்தாங்க. ரெண்டு பேருடைய எனர்ஜி அப்படியே பப்பீஸ்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரக்டர் வைஸ் வந்து நல்ல அந்த எக்ஸ்ப்ளோரேட்டிவ் மைண்ட் செட் இருந்தது. அதாவது வந்து புது புது விஷயங்கள் என்ன ஏதுன்னு பார்க்கக்கூடிய மைண்ட் செட் எல்லா பப்பீஸ்கிட்டையுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கண்ணுக்குட்டி அப்போ நம்ம தோட்டத்துக்கு ஒன்று போட்டிருந்தது மாடு. ஸோ அந்த கண்ணுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கியூட்டாக இருக்கும். அந்த கண்ணுக்குட்டி கூட வந்து இந்த இந்த ரவுடியோட குட்டிகள் விளையாட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பயமே இல்லாமல் ரவுடி அப்பப்போ ஜாயின் பண்ணா, பட் இந்த குட்டிகளே மெஜாரிட்டியாக நல்லா விளையாட ஆரம்பிச்சிருக்கீங்க. அது வந்து நமக்கு என்ன சொல்றது அப்படின்னா வந்து இந்த ரவுடியுடைய நேச்சர் வந்து அப்படியே இவங்களுக்குள்ள பிரதிபலிச்சுது அதை பார்க்கும்போது எனக்கு. அதுக்கப்புறம் அந்த குட்டிகளோட இன்டெலிஜென்ஸும் நல்லா இருந்துச்சு. அதாவது வந்து நம்ம ஒரு ஆள் வர்றாங்கன்னா அவங்க எதுக்கு வராங்க, ஏன் வராங்கங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி பப்பி நம்ம எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போகிறோம், அதுக்கப்புறம் இங்கே தோட்டத்துக்கு திருப்பி கொண்டு வரோம், அந்த மாதிரி நேரத்தில் வந்து பயம்ங்கிறது பெருசாக இல்லாமல் இருந்தாங்க. ஸோ இது வந்து நெறியினுடைய அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த ஆட்டிடியூட் அப்படியே அது தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பப்பீஸ் வந்து நல்லாவே ஹெல்த்தியாக இருந்தாங்க த்ரூ அவுட் த டைம். அவங்க வந்து இந்த அவங்களோட ரெஸ்பெக்டிவ் ஓனர்ஸுடைய ஹவுஸ் போகிற வரைக்குமே ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுங்க வந்து நல்ல அஃபெக்ஷனேட்டாக இருந்துச்சு, என்கிட்ட வந்து நல்லா விளையாண்டாங்க. அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த ப்ரீடிங் ப்ரோக்ராமில் எனக்கு வந்து நீங்கள் அப்டேட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி யூஸ்வலாக நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. சில பேர் அட்லீஸ்ட் ஒரு 6 to 8 months வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்த அப்டேட்ஸு சில வீடியோஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். இப்போ இது என்னென்ன பப்பீஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேல் பப்பி ராக்ஸி, அதுக்கப்புறம் ஒரு ஃபீமேல் பப்பி சுக்கி, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபீமேல் பப்பி தேனுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபீமேல் பப்பி பேர் மட்டும் எனக்கு ஞாபகம் போயிடுச்சு. ஸோ 4 பப்பீஸ் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பப்பி வந்து நம்ம சேலத்தில் கொடுத்துருந்தோம். அந்த பப்பிக்கு ஆக்சுவலாக அவர் பேர் எனக்கு சொல்லலை, ஸோ பேர் எனக்கு தெரியாது. அந்த பப்பி வந்து அவர் எடுக்கும் போதே வந்து நான் எனக்கு கிரிக்கெட் ட்ரைனிங்கு, ஒபீடியன்ஸ் ட்ரைனிங்கு, அந்த மாதிரி நிறைய ட்ரைனிங்லாம் பண்ணி பார்க்க போகிறேன்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ அவர்கிட்ட இருந்து வந்து அப்டேட்ஸை பொறுத்த வரையில் அந்த பப்பி வந்து குயிக்காக லேர்ன் பண்ணுது அப்படிங்கிற சொன்னார். அந்த எல்லா விஷயத்தையுமே குயிக்காக லேர்ன் பண்ணுது, அந்த க்யூரியாசிட்டி இருக்கிறதுனால நல்லாவே லேர்ன் பண்ணுது அப்படிங்கிற சொன்னார். ஸோ அந்த பப்பி வந்து கிளிக்கர் ட்ரைனிங் வீடியோ பாருங்க.
அடுத்த பப்பி வந்து தேன். ஸோ தேன் வந்து எந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொடுத்தோம்னா, இப்போ வந்து சிட்டியில் இருக்காங்க, பின்னாடி ஒரு மாதிரி வில்லேஜ் சைடு போவாங்க, அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கொடுத்தது. அவங்க ஆக்சுவலாக மேல் பப்பி இன்னொரு பிரீடர்கிட்ட இருந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இவ்வளோ வந்து அவங்ககிட்ட கொடுத்துருந்தோம். அவங்க எதிர்பார்த்தது நல்லா ஆக்டிவாக இருக்கக்கூடிய, நல்ல எமோஷ்னலாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபீமேல் பப்பு. அவங்களுக்குமே வந்து அந்த பப்பி நல்லா கனெக்ட் ஆச்சு. ஸோ அந்த பப்பி வந்து அதிகமாக அவங்க வீடியோ ஷேர் பண்ணல. ஸோ அவங்க ஒரு வீடியோ நமக்கு ஷேர் பண்ணாங்க. அந்த பப்பி வந்து ஒரு 90 டேஸ்க்குள்ளே இருக்கும்போது, ஸோ அந்த வீடியோவில் வந்து அவங்க அந்த பப்பிக்கு ட்ரெயின் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அந்த வீடியோ பாருங்க, அதிலே தெரியும் அந்த பப்பியுடைய எந்த அளவுக்கு ஓனர் பேச்சு கேட்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதை பார்த்தாலே தெரியும். நீங்கள் பாருங்க. Jump. Please jump. Jump. Please jump. Jump. Please jump. 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 Please jump. Jump. Please jump. Please jump. 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 Good. அதுக்கு அடுத்த பப்பி வந்து ராக்ஸர். ராக்ஸர் வந்து யாருக்கு கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு டாக்டர் அவங்களுக்கு கொடுத்தோம். அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க கோம்பை விட்டு எடுக்கணும்னு சொல்லி. அவங்களுக்கு வந்து மேல் பப்பி கொடுத்தோம். அவங்க முடிஞ்சால் தேசிய ஷோஸுக்கும் போகிற மாதிரி இருக்கணுங்கிறதுனால குத்துக்காது வராமல் இருக்கக்கூடிய பப்பியாக பார்த்து கொடுக்கணும்னு முயற்சி பண்ணோம். நல்ல வேலை நம்ம கொடுத்த குட்டி குத்துக்காது வரல. அதே சமயம் வந்து ஸ்ட்ரக்சர்லி ரொம்ப சவுண்டாக நல்ல மாஸ்கோட நல்ல அந்த பப்பி ரெடி ஆகிடுச்சு. அந்த பப்பி பார்த்திங்கன்னா அவங்க வீட்லேயும் படு சுட்டி சேட்டை எல்லாமே இருக்குது. நல்ல விளையாட்டு எல்லாரும் கூடயும் நல்லா பழகிட்டு இருக்குது. அந்த பப்பி வந்து ஒரு 8 months தாண்டினதுக்கப்புறம் ஒரு வீடியோ ரீசெண்டாக அனுப்புனாரு. அது நான் வந்து இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேர்ஸில் வந்து செயினில் கட்டியிருப்பாங்க. அதை அதுவே கலட்ட முயற்சி பண்ணும். அது பாருங்கள்.
இந்த பப்பியும் பார்த்தீங்கன்னா நல்ல இன்டெலிஜென்ஸு, அவர் ட்ரைனிங்லாம் வெளியே அனுப்புனாங்க, அது எல்லாமே பண்ணிட்டு இருக்குது நல்லபடியாக. ஸோ நல்லா ஆக்டிவாக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது. இந்த பப்பியும் பயங்கர ஹைப்பர் ஆக்டிவ். அதே மாதிரி சாப்பாடு வைக்கும் போதில் வந்து கரெக்டாக சூஸியாக மீட்டு சாப்பிட்டு மிச்சத்தை மிச்சம் வைக்கிறது, அந்த மாதிரி சேட்டைகள் குசுமுத்தனங்கள்லாம் பண்ணிட்டு நல்ல ஹாப்பியாக இருக்கிறது. அடுத்த பப்பி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அதோட ஓனர் நிறையா வீடியோஸ் நம்ம காமினாரு. அது பேர் சுக்கி. ஓனர் வந்து மும்பையிலேருந்து வந்து எடுத்துகிட்டு போனார். அதுக்கே எனக்கு அவர் மேலே பெரிய மரியாதை உண்டாச்சு. ட்ரெயினில் எடுத்துகிட்டு போனார். அந்த பப்பி வந்து பயங்கர ஹைப்பர் ஆக்டிவ், நல்லா விளையாடுது, அவங்க சொல்கிறத கேட்குது. ஸோ அந்த பப்பி வந்து ஹைப்பர் ஆக்டிவாக அவங்க வீட்டை சுற்றி விளையாடுற வீடியோஸ் சிலதை அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக அந்த பப்பிக்கு செல்வின்னு தான் பேர் வச்சாங்க. அப்புறம் அங்கே போய் இது பண்ணுற குறும்புத்தனத்தை பார்த்து சுக்கி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. சுக்கினா ஹிந்தினா நாட்டி கேர்ள்னு, குறும்புத்தனமான பொண்ணுன்னு அர்த்தம் போல இருக்கு. ஸோ சுக்கின்னு சொல்லி இப்போ கூப்பிட்டு இருக்காங்க. பயங்கர ஆக்டிவாக இருக்கு, அப்படி ஹெல்த்தியாக இருக்கு அப்படி. ஸோஃபார் வந்து அவங்க கொடுத்த ஃபீட்பேக் படி டாக்ஸ் எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. தேர் வெரி ஹைப்பர் ஆக்டிவ், ஹை எனர்ஜி டாக்ஸு. அதுக்கப்புறம் நல்ல இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து அவங்க கொடுத்த ஃபீட்பேக்கில் நமக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ் வரும்போது தான் வந்து நம்ம பண்ண ப்ரீடிங் அட்டம்ப்டில் நம்ம என்ன எதிர்பார்த்தமோ அது நடந்திருக்கா நடக்கலையாங்கிறத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுங்க 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் நான் திருப்பி கொஞ்சம் வீடியோஸ் ஆனு சொல்லி கேட்கலான்னு இருக்கேன். அந்த வீடியோஸும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெரியன், ரவுடி 2 பேரும் வந்து உயரம்லாம் அந்தளவுக்கு கிடையாது, அளவான உயரம் தான். ரவுடி வந்து 18 இன்ச்சு, நெரியன் வந்து ஒரு 21 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கும் அப்படி. ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து வந்த குட்டியில் ராக்ஸ்டார் வந்து இவங்க 2 பேரோட பெருசாக இருக்கான். மிச்ச குட்டிங்கள்லாம் நார்மலாக இவங்க மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஜோடியில் வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் பண்ணோமா அப்படின்னா வந்து அமைப்பு 2 பேருக்குமே டீசெண்டாக இருக்குது. நல்ல ஒரு கோம்பைக்கான அமைப்பு நெரியனுக்கும் இருக்குது, ரவுடிக்கும் இருக்குது. ஸோ அதை தாண்டி வந்து உயரமாக இருக்கணும், வெயிட்டாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்காம அந்த கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதில் நம்ம சேர்த்தணும். ஆக்சுவலாக நமக்கு இருந்த இன்னொரு ஆப்ஷன் வந்து கொம்பன் சேர முடியாததுனால நெரியன ஆப்ஷனை வச்சு சேர்த்தணும். ஸோ இதில் வந்து ஏன் வந்து நம்ம வேல்பாரி சேர்த்தாம நெரியனை நம்ம சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். வேல்பாரி, ரவுடி வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் பாடி டைப்ஸு. ஸோ இந்த 2 நாயை வந்து நம்ம சேர்த்தும் போது என்ன ஆகும்னா, சில குட்டிகள் வேல்பாரி ரிசம்லன்ஸ் நல்லா இருக்கும், சிலதுக்கு ரவுடி ரிசம்லன்ஸ் நல்லா இருக்கும். லிட்டரில் வந்து இன்கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ இந்த லிட்டர் கன்சிஸ்டன்சியும் நம்ம மனசில் வச்சு தான் நம்ம ப்ரீட் பண்ணணும்.
ஸோ இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு தான் நம்ம நெறியன் சேர்த்தணும். அது மட்டும் இல்லாமல் ரவுடிக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது. அவருக்கு நல்லா வயசாகிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட 9 வயசு பக்கம் ஆகிடுச்சு. ஸோ அவள் குட்டி போடும்போது 8.5 வயசு. அந்த நேரத்தில் அவளை வந்து மேட் பண்ணுறதுக்காக ட்ராவலில் வச்சுக்கிறது அதெல்லாம் வந்து ப்ரெக்னன்சிக்கும் ரிஸ்க்கு, அவளுக்குமே வந்து இன்கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறதுனால அவளை ட்ராவல் பண்ண வைக்காமல் தோட்டத்திலே பண்ணலான்னு தான் முடிவு பண்ணோம். பட்டு கொம்பன் அட்டம் பண்ணுங்கிறதுக்காக ஹீட்டு ஃபஸ்ட்டு டேக்கு முன்னாடியே கூட்டிகிட்டு வந்தாச்சு. பட் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அந்த ட்ராவல்லாம் வந்து அவளுக்கு எப்போவுமே கொஞ்சம் ஸ்ட்ரெயினாக தான் இருக்கும். ஸோ இந்த தடவை ஹீட்டு வந்தால் திருப்பி கொம்பன்ட்ட ட்ரை பண்ணுவோமா அப்படின்னா வந்து முயற்சி பண்ணலாம். எப்போ பண்ணலாம்னா கொம்பன் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டினா தான் பண்ணணும். காட்டாத பட்சத்தில் அவளை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கஷ்டப்படுத்துறது கொஞ்சம் நான் யோசிக்கிறேன். பட் எனிவே அந்த நெரியன் ரவுடி காம்பினேஷன் நல்லா வந்திருக்கு. குட்டிகளில் வந்து நிறத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலான குட்டிகள் வந்து அந்த ரத்த சவலை நிறத்தை ஒட்டி வருது அந்த ரவுடி கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கோட்டில் வந்திருக்கு. ரவுடி மாதிரி திக் கோட் இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட் கோட்டாக வந்துருக்குது. அதுக்கப்புறம் குட்டிங்க எல்லாமே வந்து அந்த லீன் அத்லெட்டிக்கான ஒரு பாடி அமைப்போடு வந்திருக்கு. அது வந்து நெறியினுடைய ஸ்ட்ரக்சரு. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு காரணத்துக்காக நம்ம சேர்த்தும் போது அந்த காரணம் வந்து கரெக்டாக நிறைவேறும் போது நமக்கு எப்போவுமே பெரிய மகிழ்ச்சி தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் நம்ம பப்பி கொடுத்துட்டு அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம கேட்குறோம். அதுவும் அவங்க கொடுக்கும்போது தான் நம்மளால் வெரிஃபை பண்ண முடியுது நம்ம எடுத்த டெசிஷன் கரெக்டாக தப்பா அப்படின்னு. இந்த டெசிஷன் எடுத்தது அது கரெக்டாக தப்போ அதை வச்சு தான் அடுத்தடுத்த ப்ரீடிங் நம்ம அசஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட பப்பீஸ் எடுக்கிறவங்க இதை மனசில் வச்சுக்கோங்க. நம்ம கண்டிப்பாக அப்டேட்ஸ் தரணும். நாய் இறந்து போகிற வரைக்கும் எனக்கு அப்டேட்ஸ் கொடுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை நான் பார்க்குறேன். ஸோ இந்த ரவுடி நெரியன் லிட்டரில் வந்து பேஸ் லைன் வந்து என்னென்னா நல்ல ஹெல்த்தியான ஹைப்பர் ஆக்டிவான இன்டெலிஜென்ட்டான பப்பி. இதைத்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். அது நமக்கு கிடச்சிருக்கு இது வரைக்கும் பார்த்த வரையில் பார்த்தா. ஸோ இன்னும் அவங்க போக போக என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அடல்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கிறதெல்லாம் வந்து பின்னாடி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து சுவாரஸ்யமாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இதுலேருந்து சில பயனுள்ள தகவல்கள் கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். இதை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்து பை ஃப்ரம் மிஸ்.